ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. பேரன்பு மிக்க மீனம் ராசினரே, இந்த ஆகஸ்ட் மாதத்தில் லாபாதி மற்றும் விரையாதிபதி சனி பகவான் உங்க ராசியிலே வகரம் பெற்று விட்டார். பஞ்சமாதிஸ்தானத்திலே உங்க ராசிநாதன் அமர்ந்து அவருடைய பார்வை லாபாதிபதி மற்றும் விரையாதிபதி மேலே விடுவதனால் உங்களுடைய முயற்சிகள் உங்களுக்கு பலிதமாகும். சுப விரயங்களுக்கு உண்டான மாதம் இந்த ஆகஸ்ட் மாதம். கொஞ்சம் கொஞ்சம் செலவாகுதே என்று வருத்தப்பட வேண்டாம். அதற்கு ஏற்ற லாபத்தையும் இந்த குரு பகவான் கொடுத்து விடுவார். இது வரைக்கும் வகரம் இல்லாம சரி நேர்கதியில போயிட்டு இருந்தாரு. இந்த மாசம் வகரம் பெற்று ரேவதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலிருந்து 1ஆம் பாதத்துக்கு வந்துடுவார். செகண்ட் வீக் நன்மையும் கொடுக்க வல்லது இந்த ஏழரசனிங்கிறதுனால நல்லது பெறுவதற்காக ஒரு சார்ஜிங் பாயிண்டா உங்களுக்கு ஆலயங்களும் தியானங்களும் யோக முறைகளும் உங்களுக்கு செயல்படும். நிறைய யோகா மாஸ்டர்லாம் நல்ல டெவலப் ஆவாங்க இந்த காலகட்டத்தில். மீனராசிக்காரங்க ஆன்மீகத்திலையும் சரி, யோக நெறிமுறைகள்லையும் சரி, ஆசிரியர் தொழில் செய்கிறவங்க, வழிகாட்டும் குணம் கொண்டவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் அற்புதமான காலகட்டம். மிகவும் வளர்ச்சி அடைய போறீங்க. உங்களுக்குன்னு ஒரு பிராண்ட் உருவாகும். நீங்க அதுல சக்சஸ் அடையலாம். விரைய வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான் தனாதிபதி மற்றும் பாக்கியாதிபதியான செவ்வாய் சாரத்திலேயே சஞ்சாரம் பண்றதுனால தனபாக்கியத்தை பேரும் புகழையும் தருவதற்காக வழிவாசல்களை திறந்து வைப்பார் ராகு பகவான். இதற்கு முன்னால ஜென்ம ராகுல படாத அவசப்பட்டீங்க. இப்ப இந்த ராகுவே இந்த ஆகஸ்ட் மாசத்துல ஒரு நல்ல வழிவாசல்லையும் உங்களுக்கு காட்ட போறாரு. உங்க ஜாதகத்திலே கடைக்கால் ஜாதகத்தில் சனி பகவான் வகரமாக இருந்தால் அடுத்து வரக்கூடிய 3-4 மாதங்களும் ஃபேவராக ஒரு பெனிஃபிட்டாகவே மாற்றி விடுவார். இருந்தாலும் இது ஜென்மசனி என்பதனால் உடல் உபத்திரவங்கள் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். இந்த மாசம் நல்ல மருத்துவர் உங்களுக்கு கிடைப்பார். பிரச்சனைகளிலிருந்து வெளியில வர்றதுக்கு சொல்யூஷன் கொடுப்பார். குரு பகவானே உங்க லாபாதிபதியுடைய சாரத்திலேயே சஞ்சாரம் பண்ணுவார். இந்த மாசத்துல எல்லாமே ஃபார்வேர்டா தான் உங்களை கூட்டிட்டு போறாங்க, பேக்வேர்டு கிடையாது. முன்னோக்கி தான் நீங்க லைஃப்ல போக போறீங்க. 3-8 சுக்கிரன் இந்த மாசம் கலசர ஸ்தானத்துல சென்று நீசன் அடைகிறதுனால உங்க வாழ்க்கை துணைவர்களுக்கும் உங்களை ஒட்டி இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் சில கஷ்டங்கள் ஏற்படலாம் வாய்ப்பு இருக்கிறதுனால அவங்களுக்கு முடிஞ்சா ஒரு சில உதவிகளை செய்யுங்க. அதுலயும் நீங்க கவனமா இருங்க. அடுத்தவர்களுக்கு உதவி செய்யறங்கிற பேர்ல போய் மாட்டிக்க வேண்டாம். சில செலவுகளும் நீங்க பட்ட அவமானங்களும் உங்க கண் முன்னாடி வந்து நிற்கும். அதனால நம்ம இந்த இதுல இறங்க வேண்டாம், அந்த முயற்சியில இறங்க வேண்டாம்னு கொஞ்சம் பயமும் ஏற்படும். அந்த பயத்தெல்லாம் நீங்க நினைச்சு பார்க்க வேண்டாம். குரு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. வியாழக்கிழமை வந்துச்சுன்னா காலையில எந்திரிச்சோன்னு குளிச்சுட்டு தட்சிணாமூர்த்தி வழிபாடு அல்லது கனகம்பட்டி பழனிசாமி சித்தர், மகான்கள், ராகவேந்திரர், சதாசிவ பிரம்மேந்திரர், சாய்பாபா இது போன்ற ஆலயங்களுக்கு சென்று நல்ல தியானம் பண்ணிட்டு வாங்க. இதெல்லாம் தான் உங்களுக்கு இந்த ஜென்மசனி காலகட்டத்துல நல்ல ஒரு தெம்ப கொடுக்கும். ரோகாதிபதி சூரியனே இந்த மாசத்துல ரோகஸ்தானத்துல சென்று கேதுவுடன் இணையும் பொழுது ரசாபுத்தி சரியில்லாதவர்களுக்கு சில மருத்துவ ஆலோசனை பெறுவது வாய்ப்பு இருக்கு. அதுல இருந்து ஒரு பிரச்சனைகள் ஒரு ரிலீஃப் ஆகி நல்ல ஒரு ரிலீஃப் உங்களுக்கு கிடைக்கும். வாய்ப்பட வேண்டியதில்லை. சுக்கிர பகவான் சில கஷ்டங்கள் எல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும், செலவுகளாக கொடுக்குற மாதிரி இருக்கு. செலவுகளை கொடுத்து வரவுகளை தருவார். 10 ரூபா செலவு பண்ணி 15 ரூபா சம்பாதிக்கிற கதை. குருவுடைய பார்வை லேசுப்பட்டதில்லை. உச்சம் பெற்று உங்களுக்கு உதவி செய்யறதுக்காக அவர் அனுதினமும் முயற்சி பண்றாரு. நீங்களும் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. 17, 18, 19 நாட்கள்லாம் அந்த 3 நாட்கள் ஒரு சந்திராஷ்டமத்தை ஒட்டி நாட்களா வரும். அடுத்த நீங்க தலையிடாம இருக்கணும், வம்பு தும்புக்கு போகக்கூடாது, இறை வழிபாடு செய்யுங்க, ஸ்லோகங்கள் எல்லாம் கேட்டுட்டு வாங்க. ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணுவது மிக மிக ரொம்ப உன்னதமான நிலை. நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு தான் இருப்பீங்க. எப்பேற்பட்ட எதிரிகள் வந்தாலும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. 4 புதனே பஞ்சமா வீட்டுக்கு போய் பிறகு ரோக வீட்டுக்கும் போகும் பொழுது வண்டி வீடு வாகன விஷயத்துல அதிகமா செலவு செய்வீங்க அல்லது எஃபோர்ட் எடுத்து அதை கிளியர் பண்ணுவீங்க. பிரச்சனைகள் எல்லாம் கிளியர் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. யார் என்ன வேணா உங்களுக்கு நினைக்கலாம். நீதி நேர்மை உங்களுக்கு இருக்கிற வரைக்கும் அந்த நீதி தேவனே உங்க பக்கம்தான்.
நியாயம் உங்க பக்கத்துல தான் இருக்குது அப்படிங்கறத புரிஞ்சுக்குவாங்க. உலக மக்கள் எல்லாம் உங்களுடைய நல்ல குணத்தை தெரிஞ்சுக்குவாங்க. அதற்கு ஏற்ற இந்த ஆகஸ்ட் மாசத்துல எந்த ஒரு நல்ல விஷயத்திலிருந்து பின்வாங்காம எடுத்த முயற்சியிலிருந்து வெற்றியை நோக்கி நீங்க பயணம் பண்ணுங்க. இறைவன் உங்களுக்கு உறுதியாக இருப்பார். திருமண பாக்கியம் உண்டு, குழந்தை பாக்கியம் உண்டு, சமுதாய அந்தஸ்து உண்டு. அலைச்சல் மட்டும்தான் அதிகமாக இருக்கும். அதெல்லாம் பாதர் பண்ணாம நீங்க எஃபோர்ட் எடுங்க. தசாபுத்தி கணக்கு பண்ணி ரொம்ப பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ல எல்லாம் கையெழுத்து போடுங்க. இரவு நேரத்துல கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கங்க. அனைத்து நல்லதே உங்களுக்கு நடக்கும். ஸ்ரீ லட்சுமி நாராயணா ஜோதிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு ஆதரவு தருங்க. வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சுகபோகத்தை அனுபவிக்கிற வகையில தனாதிபதியும் பாக்கியாதிபதியும் சுக வீட்டுக்கு போய் சுகஸ்தானத்தில் இருக்கிறது இந்த மாசத்துல நன்மைகரமாகவே நல்ல லாபத்தையும் சில சுப செலவுகளையும் சில மேராசிக்கு மட்டும் சில அசுப செலவுகளையும் கொடுப்பாரு. அத்துணை செலவுகளும் எதிர்கால வாழ்க்கையிலே உங்களுக்கு நன்மையாகவே தான் இருக்கும். அதற்கு காரணம் உச்சம் பெற்ற குருவின் பார்வை என்று உறுதியாக சொல்லலாம். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.